நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்ம வர்மக்கலையிலேருந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நபரை அடித்து கொன்று ஆற்றுல தள்ளிவிட்டால், சரிங்களா? ஒரு நபரை, ஒரு மனிதனை அடித்தே கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க, சரிங்களா? இது அடுத்த இன்னொரு மனுஷன் பார்க்கும்போது இவர் ஆற்றுல தவறி விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி, ஆற்றுல இந்த சடலம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு வைத்தியராக இருக்கிறோம், இல்லை நம்ம இந்த பாடத்திட்டங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க இந்த உடல், இந்த சடலம் அடித்து கொல்லப்பட்டதா, இல்லை தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி இறந்து போன சடலமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? இது எப்படி அப்படின்னா, யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகி அடித்து கொன்றுவாங்க. கொண்டு போய் ஆற்றுல போட்டுருவாங்க. ஆற்றுல போட்டோன்னே அந்த இடத்துல தெரியாது, ஏதோ ஆற்றுல விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது இது நம்ம இப்போ எல்லாமே சிபிசிஐடி ரேஞ்சுக்கு தான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இது சிபிசிஐடி அவங்களுடைய பாடத்திட்டங்கள் கூட உள்ளுக்குள்ளே வரும். இதெல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய கலையில் இருந்தது தான் அவங்களுக்கு பாடமாக போயிருக்கு, சரிங்களா? நம்ம எல்லாருமே சிபிசிஐடியாக மாறிட்டுருக்குறோம். இது வர்மக்கலையில் வர்ற ஒரு பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தை தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாமே ரகசியமாக உள்ளுக்குள்ளே இருந்தது. ஏன் இப்போ ஒரு போலீஸ் அப்படின்னா அவங்க ஏன் இப்போ டக்குன்னு கண்டுபிடிச்சிட்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா, இந்த பிரேத பரிசோதனைன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. அவங்களும் இதே மாதிரி தான். அவங்களுக்கும் இந்த பாடத்திட்டங்கள் இந்த மாதிரி செய்கிற டாக்டர்களுக்கு எல்லாமே இவங்க இந்த குறியோணத்தில் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க படித்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடித்து கொன்று போட்ட இந்த சடலத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இவங்க அடித்து தான் கொண்டிருக்காங்களா, இல்லை தண்ணியில் விழுந்து செத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பாடத்திட்டத்தில் ஃபஸ்ட்டு குறிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அடித்து ஃபஸ்ட்டு கொன்னுடுறாங்க. ஒரு நபரை அடித்து ஃபஸ்ட்டு கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் தூக்கி ஆற்றுல போடுறாங்க. ஆற்றுல போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சடலம் தண்ணி குடிக்காது. இதே தவறி கீழே விழுந்துட்டாலோ, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா, இல்லை நடக்க ஆற்றுல விழுந்துட்டா, குளத்துல விழுந்துட்டா, இல்லை யாராவது பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, டபக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியை உள்ளுக்குள்ளே குடிச்சிருவாங்க. அப்போ இவங்க இந்த முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்து கொன்னதுனால குறிகோணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்து கொன்று உள்ளுக்குள்ளே தூக்கி போட்டதுனால அடித்து கொன்னுட்டாங்க ஃபஸ்ட்டே. அடித்து கொன்னதுக்கப்புறம் தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டதுனால அது தண்ணி குடிக்காது, சரிங்களா? அப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு பாடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடித்து கொன்று தண்ணிக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னா தண்ணி குடிக்காது. அப்போ நம்ம தண்ணி குடித்த நபரை, அதாவது நல்லா இருக்கிற மனுஷன் தூக்கி உள்ளுக்குள்ளே போடும்போது தண்ணி குடிச்சிருவான். தண்ணி குடித்த நபரோட வகுறு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொறுமை காணும். பொறுமைனா நல்லா பொடன்னு வகுறு நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா தண்ணி நிறையா குடிச்சிருப்பான், சரிங்களா? நல்லா இருக்கிற மனுஷன் தண்ணிக்குள்ளே விழுந்தாலோ, இல்லை தள்ளி விட்டாலோ, தூக்கி போட்டாலோ, ஏதோ ஒரு இதில் அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சுன்னா தப்பிச்சு வந்துடுவான். நீச்சல் தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு தண்ணி நல்லா பொடுக்குன்னு குடித்து வகுறு நல்லா பொறுமிக்கும், சரிங்களா? இது நல்லா இருக்கிற மனிதனுக்கு, தவறி கீழே விழுந்த மனிதனுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அடித்து கொன்ன நபரை தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டாங்க. அப்போ அடித்து கொன்ன நபர் தண்ணி குடிக்க மாட்டான். ஆல்ரெடி இங்கே இறந்துட்டார், அடித்து கொன்னுட்டாங்க. உள்ளுக்குள்ளே போட்டாங்கன்னா தண்ணி குடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல வயிறு பொறுமாது, தண்ணி உள்ளுக்குள்ளே போகல, தண்ணி குடிக்காதனால வயிறு பொறுமல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே ஒரு ஃபஸ்ட்டு பாடமாக சொல்கிறாங்க. அடித்து கொன்னுருந்தா தண்ணி உள்ளுக்குள்ளே குடிச்சிருக்க மாட்டாங்க, வகுத்துக்குள்ளே தண்ணி இருக்காது. இல்லை அடித்து கொல்லலை, நல்லா இருக்கிறவனை தள்ளி விட்டாங்க அப்படின்னா வகுறு பொறுமை நல்லா பொடன்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு முதல் குறிகுணம். இப்படித்தான் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது பாடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கொன்ன நபர் அதாவது இறந்து போன நபர் தூக்கி ஆற்றுல போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நபருடைய சடலம் உடம்பு மல்லாந்து
மல்லாந்த நிலையில் தான் கிடக்கும். சரிங்களா? அடித்து கொன்று ஆற்றுல போட்ட அந்த பிணத்தோட உடம்பு மேலே வானத்தை பார்த்த மாதிரி தான் கிடக்கும். இதே வந்து சாதாரணமாக தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளியோ இல்லை தண்ணீர் தவறி விழுந்து தண்ணி குடிச்சோ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு பார்த்திங்க அப்படின்னா தலைகீழாக, அதாவது குப்புறத்தான் கிடக்கும். இது ஒரு பாயிண்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சாதாரணமாக இருந்து நல்ல நிலையில் தண்ணியில் விழுந்து தண்ணி குடித்து இறந்தவுடைய உடம்பு தலை குப்புற கிடக்கும். இதே வந்து அடித்து கொன்று தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் அந்த சடலம் மல்லாந்த நிலையில் தான் கிடக்கும் அப்படிங்கிற ஒரு குறிகுணத்தை இரண்டாவதாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது மூணாவதாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அடித்து கொன்று தண்ணிக்குள்ளே போட்ட சடலத்தினுடைய கண்கள் திறக்காது. சரிங்களா? அடித்து கொன்று அந்த சடலத்தை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து இறந்து கண்ணை மூடித்தான் வந்து கிடக்கும். அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே போடும்போது கண்ணை மூடிய நிலையிலேயே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா இருக்கிற மனிதன், இல்லை தண்ணியை குடித்து இறந்து போன, இல்லை தள்ளி விட்டு இறந்து போனவனுடைய கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளேயே நல்லா வந்து புடைச்சி, அதாவது நல்ல விழித்த நிலையிலே இருக்குது. எப்படா நம்ம வந்து கரைக்கு போகலாம், எதடா பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அந்த கண்கள் வந்து தொலைவின நிலையிலேயே வந்து கண் ஓப்பன்லேயே இருக்கும். அப்போ அந்த ஓப்பன்லேயே இருந்து ஒன்றும் நம்மளுக்கு கைக்கு தட்டுப்படல, ஒன்றும் கரை ஒன்றும் பிடிக்கல, பாறை எதுவும் பிடிக்கல அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த உயிர் உள்ளுக்குள்ள இருக்கும். உடனே வந்து சடனாக வந்து பிரிஞ்சு போயிடும். அப்போது கண்ணு விழித்த நிலையில் ஏதாவது ஒன்று கை கிடைக்குமான்னு தொலாவுன நிலையில் கண்ணு விழிச்சிருக்கும். அப்போ சாதாரணமாக தண்ணியில் குதிச்சோ இல்லை தள்ளி விட்டோ இருக்கிறவனுடைய சடலம் கண் விழித்த நிலையில் இருக்கும். இதே வந்து அடித்து தண்ணியில் தூக்கி போட்டவங்களுடைய சடலம் கண் மூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பாடம்னா, அடித்து கொன்று ஆற்றுல போட்டவனுடைய மலவாய், அதாவது ஆசனவாய் வந்து இறுகிய நிலையில் இருக்கும். ஆல்ரெடி இறந்துட்டான். இறந்து போனவன் என்ன பண்ணுவான், உயிர் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே உறுப்புகள் வந்து விரத்த நிலையில் டைட் ஆகிக்கும். அந்த குறிகுணங்கள் இருக்கும். அதாவது ஆசனவாய் இறுகி டைட்டாகி கொள்ளும், இறுகி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து சாதாரண நிலையில் இருந்து அவன் தற்கொலை, அதாவது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்னா அவனுடைய ஆசனவாய் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் தான் இருக்கும். நல்லா ஊறி கிடக்கும், விரிந்த நிலையில் இருக்கும். சாதாரணமாக அந்த தண்ணி குடித்ததுனால, தண்ணிங்கிறது ஒரு இலகுவான ஒரு இது, அது அவ்வளோ சீக்கிரம் இறுக விடாது. அதனால் வந்து ஆசனவாய் வந்து சாதாரண நிலையில் தான் இருக்கும். இதே வந்து அடித்து கொண்டவனுடைய சடலத்தில் இருக்கிற அவனுடைய ஆசனவாய் வந்து நல்லா இறுகி காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே முதல்ல வந்து என்னடா இது இப்படி கொச்சையாக பேசுகிறாங்க அப்படின்னாலாம் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு பாடம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு வைத்தியர் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துவோம். அப்படி நம்மளை தான் கூட்டிகிட்டு போய் வந்து ஒரு பிரேதத்தை செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பண்டைய கால, அதாவது பழங்காலத்தில் உள்ள பாடம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த திட்டங்களை வந்து இந்த சரியான முறையில் பயிற்சி எடுத்து அந்த இதில் தான் வந்து டக்குன்னு உடனே இவன் அடித்து கொண்டது, இவன் வந்து தள்ளி விட்டது அப்படிங்கிற ஒரு டக்குன்னு மைண்டுக்குள்ளே வர்றதுனால அவங்க டக்குன்னு கேஸை சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாடத்திட்டம், நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்தது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அடித்து கொன்ன தண்ணிக்குள்ளே போட்டு நபரை அது கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு அப்படின்னாலும் என்ன அப்படின்னா, அந்த நபருடைய உடல், அதாவது சடலம், இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் அந்த சடலத்தை எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த சடலத்தை உள்ளுக்குள்ளே அமுத்தினாலும் மறுபடியும் ரிட்டன் மேலேயே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்து கொண்டவனுடைய சடலம் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அமுத்தினாலும் அது ரிட்டன் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்தவனுடைய சடலம் தண்ணியை குடிச்சு நல்லா உப்பி நல்லா வெயிட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் மிதந்துட்டு இருக்கிறம்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே லாஸ்ட் போய் கிடக்கும். சரிங்களா? இந்த தண்ணியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களெல்லாம் பாருங்கள், அவங்களுடைய உடல் வந்து இந்த தீயணைப்பு துறைகள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிதங்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தீயணைப்பு துறையில் அந்த கிணத்துலையோ ஆற்றுலையோ எதுனா ஒரு சின்ன ஒரு கொக்கி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கொக்கி தான் வந்து உள்ளுக்குள்ளே விட்டு சதுரமாக வட்ட வடிவில் இழுத்துகிட்டே வருவாங்க. அந்த உடம்புல ஏதோ ஒரு துணியிலையோ பேண்ட்லேயோ வேட்டிலையோ அண்ணாக்கவுத்துலையோ வந்து அந்த கொக்கி வந்து மாட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் மேலே தூக்குவாங்க. அப்போ என்ன நடந்திருக்குது, இந்த தண்ணீரில் விழுந்த பிணத்தோடைய வெயிட் வந்து கீழே போயிடும். இதே வந்து அடித்து கொன்று தண்ணிக்குள்ளே போட்டவனுடைய உடல் சடலம் நம்ம மேலே வந்திருக்கும், மறுபடியும் அமுத்தினாலும் கீழே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் மேலே வந்துடும்
அப்படிங்கிற ஒரு குறிகோணத்தை இங்கே வந்து சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ளே இவன் அடித்து கொன்னுக்கு உள்ளுக்குள்ளே போட்டாங்க பார்த்தீங்களா, அவனுடைய அந்த தலை வந்து கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தரையில் அடித்து கொன்று தண்ணிக்குள்ளே தூக்கி போட்ட அந்த அதாவது அந்த உடலினுடைய தலை வந்து நல்லா வந்து கனமாக இருக்கும், நல்லா ஊறி தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நல்லா கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு குறிகுணம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடித்து கொன்று அந்த சடலத்தை ஆற்றுலையோ குளத்துலையோ ஏதோ ஒரு பக்கம் போடுறாங்க. அப்போ அந்த உடலுடைய சுருக்கம், சரிங்களா, சுருக்கம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுருக்கம்னா சுருக்கா நம்ம சாதாரண உடம்புல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அடித்து கொன்று தண்ணியில் போட்டவுடைய சடலம் மினுமினுப்பாக இருக்காது. அதாவது மினுமினுப்பு, அதாவது தண்ணியில் விழுந்து தண்ணி குடித்தவனுடைய உடல் வந்து எப்படி இருக்குது, நல்லா ஊதி நல்லா குப்புன்னு மினுமினுன்னு இருக்கும், சரிங்களா. அது வந்து மினுமினுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தண்ணியில் விழுந்து, அதாவது தள்ளி விட்டோ ஏதோ ஒரு முறையில் இவன் தண்ணி மூலமாக தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இது வந்து அடித்து கொண்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ அடித்து கொன்று தண்ணிக்குள்ளே போட்டால் அந்த உடம்பு வந்து ஊறாது, ஊதியும் போகாது. அப்போ என்னாகு, மினுமினுப்பு இருக்காது, சரிங்களா. அப்போ இப்போ நம்ம வந்து அடித்து கொன்ன உடம்பில் இருக்கிற இது மினுமினுப்பு தராது அப்படிங்கிற ஒரு குறிகுணத்தை நம்ம இப்போ பார்க்குறோம், சரிங்களா. அடுத்தது வயிறு வந்து உப்பே பெருசாக தெரியாது, நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி குடிக்கல, அதனால வந்து வயிறு உப்பு வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா வந்து அடித்து தான் இங்கேயே கொன்று உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அப்போ சாதாரணமாக விழுந்தால் தானே அவன் தண்ணி குடிப்பான். நீச்சல் தெரியாமல் இருந்தால் தானே தண்ணி குடிப்பான். நீச்சல் தெரிஞ்சாலும் தப்பிச்சு வந்துடுவான். நீச்சல் தெரியல, ஒரு சூழ்நிலை அவன் தண்ணியில் விழுந்துட்டான் அப்படின்னா தண்ணி குடித்தாங்கன்னா வயிறு நல்லா உப்போம். அப்போ இவன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் உயிர் இல்லை, வெறும் பணம் தான் உள்ளுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க, அதனால் தண்ணி குடிக்க மாட்டான். வயிறு வந்து சாதாரண நிலைமையில் தான் இருக்கும், வயிறு வந்து உப்பாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு குறிகுணம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரலின் அடிப்பகுதி ஒட்டி இருக்கும் அப்படின்னு. அப்போது ஈரலினுடைய அடிப்பகுதி ஒட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிகுணத்தை இங்கே வந்து நம்மளுடைய சித்தர்கள் சொல்கிறாங்க, சரிங்களா. இது வந்து அடித்து கொன்று ஆற்றுல விட்ட உடலினுடைய சடலத்தினுடைய குறிகுணம், சரிங்களா. அதை தான் இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அடுத்தது அந்த ஈரலை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அதை அறுத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த பைக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அப்படி இருந்தால் இவன் வந்து அடித்து கொன்று தான் தண்ணியில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வைக்கிறாங்க. ஏன்னா நல்லா இருந்தால் டபக்குன்னு தண்ணி குடிச்சிருவான், அந்த பையில் வந்து தண்ணி வந்துடும், சரிங்களா. ஈரலுக்குள்ளே ஒரு பை மாதிரி இருக்கும், அந்த பைக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காதுன்னு வந்து நம்ம பாரம்பரிய சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ அடித்து கொன்று தான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே போடுறாங்க. சாதாரண நல்ல நிலைமையில் இருந்திருந்தான்னா தண்ணி குடிச்சிருப்பான். அப்போ தண்ணி குடிச்சிருந்தானே எல்லா பக்கம் தண்ணி இருந்திருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, முன்னாடியே அடித்து கொன்று தான் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உறுதியாகப்படுது. சாதாரண நிலையில் இருந்திருந்தால் தண்ணி குடிச்சிருப்பான், இப்போ அடித்து கொன்று தான் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறாங்க, அப்போ தண்ணி குடிக்கல. அப்போ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இப்போ வந்து இவங்க வந்து அடித்து தான் கொன்று இருக்காங்க, இந்த உடலை வந்து அடித்து கொன்று இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வயிறு அடித்து கொன்று ஆற்றுல போட்டவனுடைய உடலில் இருக்கிற அந்த சடலத்தில் இருக்கிற வயிறு முதுகோடு சேர்ந்து ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வயிறு நல்லா உள்ளே போய் அந்த எலும்பாக ஒட்டி இருக்கும், வயிறு சப்பையாக தான் இருக்கும். அதனால் நல்ல நிலைமையில் இருந்திருந்தானா தண்ணி குடித்து இறந்துருப்பான். இவன் ஆல்ரெடி அடித்து கொன்று போட்டதுனால தண்ணி குடிக்க முடியல, அப்போ முதுகோடு சேர்ந்து இந்த வயிறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இது ஒரு குறிகுணம். அதாவது அடித்து கொன்று ஆற்றுல போட்டவனுடைய உடல் முதுகு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, முதுகு எலும்போட சேர்ந்து, அதாவது வயிறு உள்ளுக்குள்ளே சேர்ந்து இருக்கும், சரிங்களா. சாதாரண நிலையில் இருக்கிறவங்க தண்ணி குடிச்சிருப்பான், வயிறு பெருசாக இருக்கும். அப்போ இவன் அடித்து தான் முதல்ல வந்து அடித்து கொன்று தான் ஆற்றுல போட்டுக்கிறாங்கன்னு இது ஒரு உறுதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அடித்து கொன்று உள்ளுக்குள்ளே ஆற்றுல போட்டவனுடைய உடலை எடுத்து தரையில் வச்சு மறுபடியும் தண்ணி அவன் வாயில் ஊற்றுனா தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே போகாது
அப்படிங்கிறத ஒரு உறுதியை இங்கே சொல்கிறாங்க. ஆல்ரெடி அடித்து கொன்னுட்டாங்க, தண்ணி குடிக்கல, தண்ணிக்குள்ளே தான் கிடக்கிறான். ஆனால் வந்து அடித்து கொன்னுட்டாங்களா இல்லையான்னு தெரியல, இன்னொரு உறுதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி அதை அந்த சடலத்தை எடுத்துகிட்டு வந்து தரையில் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவன் வாயில் உள்ளுக்குள்ளே ஊற்றும் போது அந்த வாயில் ஊற்றுற தண்ணி வெளியே தான் வருமாமா, உள்ளுக்குள்ளே போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த சடலம் கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை குறிகுணத்தை எல்லாமே நம்ம பார்த்துட்டு இத்தனை குறிகுணங்கள் இருந்தால் அப்போ இந்த சடலம் வந்து முதல்லையே வந்து அடித்து கொன்று அதுக்கப்புறம் தண்ணீரில் வீசப்பட்ட பிணம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? இது வந்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் வந்து செத்தவனை போய் எந்தெந்த விதத்தில் எப்படி செத்துருக்குறாங்கிற ஒரு கண்டுபிடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது தண்ணி குடித்து செத்துருந்தோன்னா தண்ணி குடித்து உடம்பு ஃபுல்லாக வீங்கி இருக்குது, அது தண்ணி மீன் உடம்பு மீனுன்னு இருக்குது, அந்த ரேஞ்சில் சொல்லிடலாம். இப்போ ஆல்ரெடி அடித்து கொண்டு தான் உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ அதையும் உறுதி பண்ணணும். அடித்து கொண்டு போட்டிருக்காங்களா தண்ணியில் விழுந்து சாதாரணமாக விழுந்து செத்து போயிட்டானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இத்தனை குறிகுணங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கடைசியில் என்ன ஒன்று இவன் அடித்து கொண்டு தான் உள்ளே போட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத உறுதி பண்ண முடியும், சரிங்களா? இல்லை இந்த குறிகுணம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக தவறி தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே உறுதி பண்ணணும், சரிங்களா? ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. உங்களுடைய அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.